Welcome to Shitesh Mathematics. இன்னைக்கு 11th standard maths unit 2 basic algebraல இருக்கிற exercise 2.3ல இருக்க sums நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க. Exercise 2.3ல first sum பாருங்க. Represent the following inequalities in the interval notation அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இல்ல first subdivision பாருங்க. X is greater than or equal to -1 and x is less than 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. பாருங்க. First x greater than or equal to -1 னா இதுல என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க greater than or equal to கொடுத்திருக்காங்க. equal to னா -1 நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ -1 அல்லது -1 க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா 0, அடுத்த நம்பர் 1, அடுத்த நம்பர் 2 up to infinite வரைக்கும் எல்லா வேல்யூஸ்மே வரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x is less than 4. x is less than 4 னா பாருங்க 4 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 4 க்கு முன்னாடி நம்பர் என்ன வரும் 3, 3 க்கு முன்னாடி நம்பர் 2, 2 க்கு முன்னாடி நம்பர் 1, 0, -1 அப்படி up to -infinite வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க x greater than or equal to -1 and x less than 4 னு கொடுத்திருக்காங்க. இங்க un கொடுத்தா இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லயே தெரிஞ்சிருக்கும். இன்டர்செக்ஷன்னா காமன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த x greater than or equal to -1 க்கும் x less than 4 க்கும் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. -1, 0, 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்க அடுத்த நம்பர் இங்க 3 இருக்கும், இங்க 4 இருக்கும். அதே மாதிரி -1, 0, 1, 2, 3, 4. இந்த நம்பர்ஸ் எல்லாமே காமன். ஓகேங்களா? சோ இங்க வந்து x less than 4 னு கொடுத்திருக்காங்க. அங்க 4 இன்க்ளூட் பண்ண கூடாது. ஓகேவா? less than or equal to 4 னா 4 இன்க்ளூட் பண்ணனும். அப்ப இங்க ஸ்டார்ட் from 3. இங்க இதுவும் 4 ம் காமன் கிடையாது. அப்போ x ஓட வேல்யூ ஓகேங்களா? இதை இன்டர்வல் நோட்டேஷன்ல நான் எழுதணும்னா இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் ஓட காமன் திங்ஸ் தான் எழுதணும். காமன் திங்ஸ் பாருங்க -1 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கு. சோ x equal to x is belongs to எழுதுங்க. x belongs to -1, 3. ஓகேங்களா? சப்போஸ் -1, 4 கூட போடலாம். 4 போட்டீங்கன்னா பிராக்கெட்டை ஓபன் பிராக்கெட்டா போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு க்ளோஸ்டு பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி பிராக்கெட் போட்டீங்கன்னா ஓபன் பிராக்கெட், இப்படி போட்டா க்ளோஸ்டு பிராக்கெட். க்ளோஸ்டு பிராக்கெட்னா பவுண்டரி வேல்யூஸை கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம். ஓபன் பிராக்கெட்னா பவுண்டரி வேல்யூஸை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க 4 இருக்கா, 4 நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க ஓபன் பிராக்கெட் இருக்கு. இங்க பாருங்க -1 இருக்கா, இங்க வந்து க்ளோஸ்டு பிராக்கெட். சோ -1 கன்சிடர் பண்ணணும் அர்த்தம். அப்போ இந்த இன்டர்வல் எதை குறிக்குதுன்னா -1 ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை தான் x க்கு எழுத முடியும். இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் நாம இன்டர்வல் நோட்டேஷன்ல எழுதிருக்கோம். ஓகே, செகண்ட் சம் போலாம் பாருங்க. அதே மாதிரி எழுதிக்கோங்க. x is less than or equal to 5 அப்படின்றத நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா 5 ல இருந்து இருக்கிற 5 க்கு கீழ இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இங்க பாருங்க less than or equal to கொடுத்திருக்காங்க. so 5 also considered. 4, 3, 2 up to -infinite வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து x is greater than or equal to -3. x greater than or equal to -3 னா -3யும் கன்சிடர் பண்ணனும், அதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸும் கன்சிடர் பண்ணனும். சோ -3, -2, -1 up to +infinite வரைக்கும். ஓகேங்களா? அப்போ x is belongs to பாருங்க இந்த ரெண்டு செட்ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க -3 ல இருந்து 5 வரைக்கும். இந்த பக்கம் வரும்போதும் -3 வரைக்கும் வரும். 5, 4, 3, 2, 1, 0, -1, -2, -3 வரைக்கும் இதுவும் வரும். இதுவும் அது 5 வரைக்கும் போகும். ஓகேங்களா? 5 க்கு அப்புறம் கூட அது போகும். சரிங்களா? ஆனா காமன் திங்ஸ் அப்படின்னா -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் காமன் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இத இன்டர்வல் நோட்டேஷன்ல எழுதணும்னா x is belongs to -3, 5. பாருங்க நல்லா பாருங்க, நான் க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டிருக்கேன். க்ளோஸ்டு பிராக்கெட் போட்டா பவுண்டரி வேல்யூஸும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இப்போ -3யும் இங்க இருக்கிற 5ம் இல்ல இன்க்ளூடட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. x is less than -1 கொடுத்திருக்காங்களா? less than -1 னா -1, -2, -3 etc. up to -infinite. இது எல்லா வேல்யூஸும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது x is less than 3 கொடுத்திருக்காங்களா?
less than 3 னா 3 2 1 0 up to minus infinite வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஓகேங்களா. ஆனா क्वेश्चनல இங்க என்ன பாருங்க r கொடுத்திருக்காங்க. r கொடுத்திருந்தா என்ன அர்த்தம் அப்படினு சொன்னா இதுல யூனியன் பண்ணனும்னு அர்த்தம். பாருங்க இன்டர்செக்ஷன்னா காமன் திங்ஸ் எடுத்து எழுதுவீங்க. யூனியன் பண்றதுன்னா என்னன்னா காமன் திங்ஸும் எழுதிட்டு காமன் இல்லாத திங்ஸ் எடுத்து எழுதுவீங்க. இப்போ ரெண்டுத்துலயுமே ஒரு காமன் திங்ஸ் இருக்குன்னு சொன்னா அதை ஒரு முறை எழுதிப்பீங்க, காமன் இல்லாத அடுத்ததா எழுதுவீங்க. அதுதான் யூனியன் பண்றது. இங்க நீங்க என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். பாருங்க எப்படி யூனியன் பண்றதுன்னா x belongs to பாருங்க -1ல இருந்து -infinite வரைக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து x less than -1ல இருக்கும். அதே மாதிரி x less than 3லயும் -1 -2 -3 எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. அப்போ காமன் திங்ஸ்ன்றது இங்க வந்து என்னன்னா -infiniteல இருந்து -1 வரைக்கும் ரெண்டு செட்லயுமே இருக்கும் ஓகேங்களா. ரெண்டு செட்லயுமே இல்லாத எலிமெண்ட்ஸ் எதுனா 0 1 2 3. அப்போ ரெண்டு செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸும் நீங்க கன்சிடர் பண்ணனும், இல்லாத எலிமெண்ட்ஸும் கன்சிடர் பண்ணனும். ரெண்டு செட்லயும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் -1 to -infinite ரெண்டு செட்லயுமே இருக்கும். இல்லாத எலிமெண்ட்ஸ் 0 1 2 3 அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க -infinite, 3 இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். பாருங்க 3 கன்சிடர்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது, less than 3 தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. less than 3 னா நீங்க ஓபன் பிராக்கெட் யூஸ் பண்ணும், 3 வந்து நாட் கன்சிடர்ட் ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். given என்ன பாருங்க -2x greater than 0 or 3x - 4 less than 11 ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு இங்க x ஓட வேல்யூ வேணும், x ஓட வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னா -2 ஆல both sides டிவைட் பண்ணுவோம். பாருங்க -2x divided by -2 0 divided by -2 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு இன்இக்வாலிட்டியில மைனஸ் அதாவது நெகட்டிவ் டேர்மால மல்டிப்ளை பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். இங்க கிரேட்டர்ன்றது இங்க என்ன ஆகும், லெஸ் தெனா மாறிடும் சரிங்களா. இப்போ இங்க -2 -2 கேன்சல், சோ 0 by -2 0 தான். அப்ப x is less than 0 அப்படின்னு ஆயிடும் ஓகேங்களா. அடுத்தது இங்க வாங்க, இங்க -4 அங்க பக்கம் போச்சுன்னா 3x less than 15 x is less than 5 கிடைக்கும் ஓகேங்களா. சோ இப்போ ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. நம்பர் லைன் போட்டு இங்க -infinite இங்க +infinite வச்சுக்கோங்க, நடுவுல 0 இருக்கும் ஓகேங்களா. இப்போ இங்க 5 தானே கிடைச்சது, இங்க 5 போட்டுக்கோங்க. 5 1 2 3 5 அப்ராக்ஸிமேட்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா x less than 5 அப்படின்னு சொல்லுது. x less than 5 னா இதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே. நெக்ஸ்ட் இது என்ன சொல்லுது, x less than 5. பாருங்க இந்த நோட்டேஷன் என்ன சொல்லுது, x less than 0வா, less than 0 னா 0ல இருந்து எல்லாமே ஓகேங்க. இது என்ன சொல்லுது, x less than 5. இப்போ 5ல இருந்து எல்லாமே. இங்க என்ன சொல்லிருக்காங்க, r சொல்லிருக்காங்களா. r சொன்னா என்ன அர்த்தம்னா யூனியன் பண்ணனும்னு அர்த்தம். யூனியன்னா இந்த ரெண்டு செட்ல இருக்கிற காமன் திங்ஸ் எடுத்துணும், காமன் இல்லாத எடுத்துணும். காமன் திங்ஸ் வந்து ரெண்டு முறை இருக்கும் ஓகேங்களா. பாருங்க ரெண்டு செட்லயுமே 0 to infinite வருது, ஆனா ஒரு முறை கன்சிடர் பண்ணிக்கணும். காமன் இல்லாதீங்க அடுத்ததா எழுதணும். பாருங்க இப்போ 0 இந்த -infinite to 0 ரெண்டுத்துலயுமே இருக்கு ஓகேங்களா. இதுல அடிஷனலா இதுல என்ன இருக்கு, 0 to 5. அப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கும்போது பாருங்க -infiniteல இருந்து 5 வரைக்கும் வரும். அப்போ x is belongs to -infinite, 5. கண்டிப்பா இங்க ஓபன் பிராக்கெட் தான் போடணும், க்ளோஸ்டு பிராக்கெட் போடக்கூடாது. ஏன்னா இங்க less than இருக்கு. less than or equal to இருந்தா தான் பண்ணணும், க்ளோஸ்டு பிராக்கெட் போடணும். இங்க less than இருக்கு ஓகேங்களா. சோ அதனால ஓபன் பிராக்கெட் போடு. தெரியல. செகண்ட் சம் பார்க்க போறோம். பாருங்க solve 23x less than 100 when x is natural number and x is an integer அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க given term, given வந்து என்னன்னா given 23x less than 100 கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. இப்போ x ஓட வேல்யூ இதுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா 23 இந்த பக்கம் போனா டிவைட் ஆகும், இல்ல both sides 23 ஆல டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ x less than 100 by 23 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 23 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 4.3 அப்படின்னு கிடைக்கும். சோ x is less than 4.3 ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஒரு டயகிராம் போட்டுக்கோங்க. -infinite to +infinite, இங்க 0 இருக்கும், இங்க 4 இருக்கதா வச்சுப்போம், இங்க 4.3 பக்கத்துலயே இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா x is less than 4.3 ன்னு சொல்லிருக்காங்க. 4.3 னா 4.3ல இருந்து எல்லா இருக்கிற less than இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லா வேல்யூஸும் இதுல x க்கு வரும் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x is an integer, x is a natural number.
ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க x is an natural number னு கொடுத்திருக்காங்க சோ நேச்சுரல் நம்பர் n எப்படி இருக்கும் அப்படினு சொன்னா 1 2 3 up to infinite வரைக்கும் இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த இடத்துல x less than 4.3 அப்படினா x is belongs to minus infinite comma 4 இங்க 4 also included இந்த இடத்துல x ஓட வேல்யூ என்னன்னா minus infinite comma 4 is included ஏனா 4.3 தான் அது included கிடையாது x less than 4.3 சொல்லிருக்காங்க 4.3 இதுல வராது ஆனா 4 வரும் இதுக்கு க்ளோஸ்டு பிராக்கெட் போடுங்க சரிங்களா சோ இதுதான் x ஓட வேல்யூ இப்போ சொல்யூஷன் நான் இங்க நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு எழுதணும்னா பாருங்க இப்போ இதுல என்னென்ன பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ல 1 2 3 4 தான் ஸ்டார்ட் ஆகும் இதுல என்னென்ன வேல்யூஸ் 1 2 3 அந்த நேச்சுரல் நம்பர்ல இருக்கிற நம்பர் இதுல என்னென்ன இருக்கும்னா 1 2 3 4 மட்டும் தான் இருக்கும் அப்போ equal to 1 2 3 4 சோ நேச்சுரல் நம்பர்லயும் இருக்கணும் இந்த x லயும் இருக்கணும் என்னென்ன நம்பர்லாம் இருக்கும் 1 2 3 4 மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா சோ x equal to 1 2 3 4 செகண்ட் क्वेश्चन பாருங்க x is an integer okay integer z equal to minus infinite to minus 3 minus 2 minus 1 0 1 2 3 up to infinite அதாவது மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இன்டிஜர்ல இருக்கும் ஓகேங்களா சோ இன்டிஜர்ல இருக்கிற அதே நம்பர்ஸ் இங்க எங்க என்னென்ன நம்பர்லாம் இருக்கும் பாருங்க இங்கேயும் பாருங்க மைனஸ் இன்ஃபினிட் டு 4 இருக்கு இங்க மைனஸ் இன்ஃபினிட் டு பிளஸ் இன்ஃபினிட் இருக்கு அப்போ இங்க இருக்கிற நம்பர் இங்க என்னென்னலாம் இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட் டு 4 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் இங்க இருக்கு ஓகேவா அப்போ x equal to minus infinite comma 4 அவ்வளவுதான்